ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினோத் மீடியா. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு வில்லேஜ் சூப்பர் மார்க்கெட் சொல்லிட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே வந்து சின்ன சின்ன ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பார்க் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. இதுதான் பேக் சைடில் இருக்கிற பார்க்கு. நல்லா பெரிய இடம் தான். இது பார்க்லாம் அப்படிலாம் கிடையாது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் க்ரீன்னஸ் அவ்வளோதான். ஸோ மக்கள் வந்து இங்கே வண்டி பார்க் பண்ணுறப்ப நேச்சர் மாதிரி ஃபீல் ஆகணும்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ வேணா நம்ம வேணா வந்து இங்கே பார்க் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வாக்கிங் அவ்வளோதான். ரொம்ப நம்ம ஊர் ஸ்டைல் இருக்கிற மாதிரி பார்க்கிங்லாம் அது கிடையாது. பார்க்கலாம். காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 11 ஆகுது கிட்டத்தட்ட. காலையில் ஏந்து 2 பேர் என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு சரி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லி வந்திருக்கோம். தாங்கலை, வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இங்கே நம்ம ஊர் ஸ்டைல் மாரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் கிடைக்காது. இட்லி தோசைலாம் கிடைக்காது. அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு கேட்பானுங்க. சண்டேவும் சம் ஷாப்ஸ் வந்து லீவில் தான் இருக்கும். அதனால சூப்பர் மார்க்கெட் வந்தோன்னா எதை ஃப்ரெஷ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்தோம். ஃப்ரெஷ் பேக்கரி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இங்கே ஒரு சமோசா வாங்கினேன். ஆக்சுவலாக வந்து பீஃப் சமோசா இது. அவர் வந்து ஒரு டோனட் ஒன்று வாங்கினார். எடுத்துக்காட்டுப்பா அதை. அப்புறம் ஆளுக்கு ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டோம். ஸோ இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்கிறேன். சால்ட்டு காரம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த டோனட் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும், அவ்வளோதான். அதான் கான்செப்ட்டுங்க. ஜஸ்ட்டு சாக்லேட் சிரப்பு ப்ளஸ் பேக்டு பிரெட். ஒரு டோனட் எவ்வளோ மச்சான் வருது? இங்கே என்ன 2000 ஷெல்லிங்கு. நம்ம ஊர் காசுக்கு வந்து 60 ரூபா வரும். 60 ரூபா வரும். 60 ருபீஸ் வரும். இது வந்து 3000ங்க. 3000னா கிட்டத்தட்ட ஒரு 95 ருபீஸ் கிட்ட வரும். பட் ஓகே தான், ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி காரம்லாம் அதிகமாக யூஸ் பண்ண, அதிகமாக காரமே இங்கே யாரையும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வேணும்னா காரம் கொடுப்பாங்க. அது ஒரு சில ஃபுட்டில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு, ஆமாம், தலைக்கறி, ஆட்டுக்கறி, குடல், கோழிக்கறி, இது தோசை, இட்லி நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம். ஜாலியாக இருக்கும். இங்கே டோனட்டு சமோசாவோட முடிச்சிட்டோம். நாங்கள் முடிஞ்சிட்டு வேற என்ன பண்ணுறதுங்க. அப்புறம் இதுதான் பீஃபோட ஸ்டஃப்பு. இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் இருக்குது, ராவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போட்டிருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன மிளகா இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு கூட அதிகமாக இதில் இல்லை. காரமும் இல்லை, சால்ட்டு சுத்தமாக இல்லை. எனக்கு ஓகே தான்பா. ஸ்வீட்டியாக அவர் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவாரு. நம்மளுக்கு அதிகமாக காரம் அதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டு ஸ்வீட் சாப்பிட்றாடி. அவ்வளோ ஸ்வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன். இது டைம் வீக், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. பட் இந்த டோனட் நல்லா இருங்க. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நானே ஃப்ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ஆனால் சொன்னமே ஒரு டோனட் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். ஒரு டோனட்டு ஒரு சோடா மீன்ஸ் ஒரு 1/2 லிட்டர் கோகோ இல்லை சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும். காலைல சாப்பிட்டாலும் சரி, மதிய வரைக்குமே அது தாங்கும். அடுத்து ஜூஸ் ட்ரை பண்ணுறோம். ஸோ இதான் நாங்கள் வாங்கின ஜூஸு. பார்த்துங்க, பேர் என்ன போடுது, ட்ராபிக்கல் மிக்ஸு. எப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அசாமோட ஃப்ரூட் மிக்ஸ்ல. அசாம்னா இந்தியாவா? அசாம் இங்கே தான், டான்சானியா தான், தஸ்லாமில் இருக்கு. அது ஐஸ்கிரீமு, ஜூஸு, ஃப்ரெஷ் பேக்கரி எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே தான், நம்ம ஒரு மாசா மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இது மிக்ஸ்டு ஃப்ரூட். இதே நீ ஃப்ளேவர் ஆகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ கோவாவோ ஆரஞ்சோ ஆப்பிளோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஃப்ளேவரா வாங்கினா நல்லா இருக்கும். இது மிக்ஸ்டா இருக்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கொஞ்சம் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இதுல வந்து கோவா இருக்கு, மேங்கோ இருக்கு, அப்புறம் ஆரஞ்சு இருக்கு, ஆப்பிள் மிக்ஸ் ஆயிருக்குங்க. பட் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு மதியம் ஏதாவது சிக்கன் மட்டன் எடுத்து சமைச்சிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இதாங்க சண்டே. ஸோ இப்போ தான் எங்களுக்கு ஓடும் ரொட்டீனாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.